காந்தியை அவதூறாக பேசியதாக ஹெச் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினர் தனித்தனி கோஷ்டியாக ஓமலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குறித்து அவதூறாக பேசிய ஹெச் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஓமலூர் காவல் நிலையத்தில் சேலம் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் ஓமலூர் நகர தலைவர் சத்யநாதன் தலைமையில் அக்கட்சி நிர்வாகிகள் ஒரு புகார் மனுவை அளித்தனர். அதேபோன்று சேலம் மேற்கு மாவட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிலாளர் யூனியன் சார்பில் மாநில துணைத் தலைவர் சந்திரசேகரன் தலைமையில் ஹெச் ராஜா மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஒரு புகார் மனு காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டுள்ளது. தேனியில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற சிறுவர்கள் சாலையோர கல்லில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒரு சிறுவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் என்பவரின் மகன் முகுந்தன் மற்றும் சையது ஜெயலானி என்பவரின் மகன் சையது முகமது ஆகிய இருவரும் தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தனர். இந்த நிலையில் நேற்று மாலை சையது முகமது அவரது வீட்டில் இருந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு நண்பரான முகுந்தன் இருவரும் கல்லாறு செல்லும் சாலையில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையோரம் உள்ள கல்லில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சையது முகமது என்ற சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் முகுந்தன் என்ற சிறுவன் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து வடகரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவிநாசி பகுதியில் சுமார் 1 கிலோ கஞ்சா வைத்திருந்த வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் அருகில் கஞ்சா விற்பனை நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அவிநாசி மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் தலைமையிலான குழு அப்பகுதியில் சோதனை நடத்தினர். சோதனையில் சந்தேகப்படும்படி கையில் பையுடன் நின்றிருந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒருவரை பிடித்து விசாரித்ததில் அவர் தனக்கு தெரிந்த நபர்களுக்கு விற்பதற்காக வேண்டி கொல்கத்தாவிலிருந்து கஞ்சாவை வாங்கி இங்கு விற்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதிமுக நகர செயலாளர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீச்சில் சின்னமனூர் நகர செயலாளர் ஆதரவாளர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் கடந்த 24ஆம் தேதி அதிகாலையில் மர்ம நபர்கள் சில பேர் அதிமுக நகர செயலாளர் பிச்சைக்கனி வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு நடத்தினர். இச்சம்பவம் தொடர்பாக பிச்சைக்கனி தனக்கும் சின்னமனூர் 13வது வார்டு அதிமுக உறுப்பினர் உமாராணி மற்றும் அவரது மகன் வெங்கடேசனுக்கும் முன் விரோதம் இருப்பதாக போலீசாரிடம் தெரிவித்தார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அங்குள்ள சிசிடிவி கேமராக்கள் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்ததில் பெட்ரோல் குண்டு வீசியது பிச்சைக்கனி தரப்பை சார்ந்தவர்கள் என்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பிச்சைக்கனியின் ஆதரவாளர்களான மாரியப்பன், முத்துவேல், செல்வராஜ், பிரகாஷ் ஆகியோரை கைது செய்தனர். பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் பிச்சைக்கனி தரப்பை சார்ந்தவர்கள் என்பதால் இது நாடகமாக இருக்கலாம் என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடநாடு கொள்ளை வழக்கு விசாரணையை வரும் அக்டோபர் 25ஆம் தேதிக்கு உதகை குடும்ப நல நீதிமன்றம் ஒத்திவைத்தது. கோடநாடு எஸ்டேட் கொள்ளை வழக்கு விசாரணையை உதகை குடும்ப நீதிமன்றத்தில் நடைபெற்ற நிலையில் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கூறப்படும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வாளையார் மனோஜ் நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கின் விசாரணையை விசாரித்த குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி லிங்கம் வழக்கினை அக்டோபர் மாதம் 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். கொடநாடு கொள்ளை வழக்கு ஊட்டி மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இன்றைய தினம் ஊட்டி மாவட்ட நீதிபதி அவர்கள் பணிமாறுதல் சென்றுவிட்ட காரணத்தால் பொறுப்பு மாவட்ட நீதிபதி அவர்கள் முன்பு விசாரணைக்கு வந்தது. பொறுப்பு மாவட்ட நீதிபதி அவர்கள் வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 25ஆம் தேதி ஒத்திவைத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.